உலக இரட்சகரும் அன்பின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உலகமே இயேசு கிறிஸ்துவை தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். தெரியாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. யாரை கேட்ட வேண்டுமானாலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இவர்தான் என்பதை ஏதாகிலும் ஒரு வழியில் சொல்லிவிடுவார்கள். நீங்கள் இந்துக்கள் வீட்டுக்கு கூட சென்று பாருங்கள், அங்கே அநேக ஃபோட்டோக்களை வைத்திருப்பார்கள். பக்கத்தில் இயேசுவின் ஃபோட்டோ என்று ஒரு ஃபோட்டோவையும் வைத்திருப்பார்கள். எல்லா தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். பெரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட எத்தனை பேர் தெரியுமா, எல்லாம் ஒரே தெய்வம் தான்பா. ₹1 ஒரிஜினல் நோட்டை 100 ஜெராக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஜெராக்ஸ், அந்த ஒரிஜினல் ஒன்றே ஒன்று விட்டுருங்களேன், அந்த 99 ஜெராக்ஸ் நோட்டை கொண்டு போய் ₹1 சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்க பார்க்கலாம். ₹1 ஒரிஜினல் நோட்டை பாக்கெட்டில் மடித்து வச்சுக்கிட்டு 100 ஜெராக்ஸ் எடுத்தீங்கல்ல, அதில் ஒன்று கொண்டு போங்க, இல்லை 100 ஜெராக்ஸ் பேப்பரை கொண்டு போய் ஒரு கடைக்காரங்கிட்ட கொடுத்து ஒரு சாக்லேட் கொடு, நீ வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் ₹1 சாக்லேட். அந்த ஒரிஜினல் நோட்டு ₹1 மட்டும் தாங்க ₹1. மிச்சம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அது எத்தனை ஜெராக்ஸ் கொடுத்தாலும் அது டூப்ளிகேட்டு, அது கோட்டா நோட்டு தாங்க. அதே போல தான் உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பல விதமாக சொல்வார்கள். அவர் வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலும் அவரை ஒத்துக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர். ஏன் ஒரு கூட்டம் சுத்துது. அவர் வந்தார், வாழ்ந்தார், உயிர்த்தெழுந்தார்னு சொன்னாலும் அவர் தெய்வம் கிடையாதுன்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு இயேசுவை தெய்வமில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவருடைய பாதத்தில் விழுந்து பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள், தன் கண்ணீரினால் அவர் பாதத்தை கழுவினார். ஆனால் நான் ஒருவேளை வாழ்ந்த காலத்தில் இயேசு வாழ்ந்திருப்பாரானால் என் நெஞ்சை கிழித்து என் கையை இருதயத்தில் விட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அவருடைய காலை கழுவி இருப்பேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவரை தீர்க்கதரிசி என்று நான் சொல்ல முடியுமா, அல்லது தத்துவ ஞானி என்று சொல்ல முடியுமா, அல்லது குரு என்று சொல்ல முடியுமா? அவரை இறைவன் என்று தான் சொல்ல முடியும் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எல்லைவாதியாக இருந்து புஸ்தகத்தையே எழுத வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று போட்டுத்தான் ஆக வேண்டும். எத்தனை அற்புதமான ஒரு செயல்! இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் தெரிந்து தெய்வமாக நினைத்து பழகி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருடம் ஆகிவிட்டது என்று கேட்பீர்களானால், இயேசு கிறிஸ்து பிறந்து இன்றைக்கு என்ன வயசு? 25ஆம் தேதி 2வது மாதம் 2025 வருடம் ஆகிறது என்று திட்டவட்டமாக சொல்லலாம். யார் பர்த்டே தெரியும்? புத்தர் பர்த்டே தெரியுமா? பிறந்த நாளை சொல்ல முடியுமா? மொத்தம் 173 கேலண்டர் இருக்குது. அந்த 173 கேலண்டரில் 172 கேலண்டரை யாருமே பார்க்கறதில்ல. ஆனால் ஒரு கேலண்டரை உலகமே பார்க்கிறது. அது யார் பிறந்த கேலண்டர்? இயேசுவின் பிறந்த நாளை ஒட்டி அமைத்திருக்கின்ற கேலண்டர். என்ன அற்புதமான ஒரு தெய்வம், அதிசயமான ஒரு தெய்வம். அவர் இல்லை என்று சொல்ல முடியுமா? மேன்மையான ஒரு தெய்வம். பிரியமானவர்களே, அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு கிடைத்ததற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஒருவேளை அந்த தெய்வம் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருப்பானால், அவர் மட்டும் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருப்பானால், நாம் எல்லோருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நிலைகுலைந்து போயிருக்கும், சின்னாபினமாக இருக்கும். நாமும் நம் குடும்பமும் இன்றைக்கு முகவரி தெரியாமல் போயிருப்போம். அவ்வளவு கடினமான சூழ்நிலையான உலகத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்திருப்போமானால் நம் துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். அந்த தெய்வம் மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்திருப்பானால் உபத்திரவத்தில் செத்து போயிருப்போம். நல்லா மென்டலாக செத்து போயிருப்பேன். மூளை குழம்பியே செத்து போயிருப்பேன். இன்றைக்கி அட்ரஸே இருந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில் வெறும் அந்த வெங்காய செடியாக இருக்கும். சின்ன வயசு, உயிரோட பயம் தெரியாது. ஏரி ஓடுவேன் அது மேலே. திடீர்னு பார்த்தா தண்ணி வந்துடும். டபக்குன்னு உள்ளே போயிடுவேன். ஐயோ உள்ளே போயிட்டுமேனு பயப்பட மாட்டேன். திருப்பி ஏறி ஓடுவேன் தைரியமாக. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா என் உள்ளம் குமுறுது, பயப்படுது, நடுங்குது. எப்படி வாழ்ந்தேன்?
அந்த தெய்வம் என்னை எப்படி காப்பாற்றினார்? எங்கள் அண்ணன் 2 ஒயரை பிடிச்சிட்டு தொங்குறான். அந்த ஒயரில் கரண்ட் போச்சா இல்லையான்னு கூட தெரில. அன்றைக்கி அந்த ஒயரில் மட்டும் கரண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் செத்து போயிருப்பான். இன்றைக்கி உயிரோடவே இருக்காரு. நாங்கள்லாம் இன்றைக்கி வாழ்ந்தே இருக்க மாட்டோம். அந்த தெய்வம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிறக்கும் நாளையும் மரிக்கும் நாளையும் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கிடையில் எத்தனை வந்தாலும் சரி அந்த தெய்வம் நம்மை காப்பாற்றி விடுவார். இன்றைக்கி நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம்னா அதான் அந்த தெய்வம் மகிமையான தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே. அந்த தெய்வத்தை இன்றைக்கு அறியாதபடி எத்தனையோ பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். நான் அநேக பாஸ்டர் கவுன்சிலிங்கில் போய் கேட்பேன், இயேசுவை உனக்கு தெரியுமா என்று கேட்பேன். அவர்களுக்கு எல்லாரும் முழிப்பாங்க, என்ன இது இயேசுவை தெரியுமான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், இயேசுவை இப்படி தான் நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தின்படி நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் எவ்வளவு கிஃப்ட் கேட்கிறீர்களோ அந்த கிஃப்டை நான் கேஷாக கொடுத்து விடுகிறேன்னு சொல்வேன். அவள் உடனே முழிப்பாங்க, என்ன இது இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ கேட்குறேன் நான் உங்ககிட்ட கூட, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த தொலைக்காட்சியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்பி தேவ ஜனமே, உங்ககிட்ட கூட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த இயேசுவை நீ அறிவாயா? உங்கள் அப்பா பற்றி தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? உங்கள் அப்பா கூட நீ வாழ்ந்ததுனால தெரியும். அம்மா பற்றி தெரியுமா? தெரியும். அம்மா கூட வாழ்ந்ததுனால தெரியும். அண்ணன் தம்பி பற்றி தெரியுமா? கூட தான் தெரியும், ஏன்னா அவன் கூட வாழ்ந்ததுனால தெரியும். இயேசு கூட நீ வாழ்ந்தியா? இல்லை. அப்போ எப்படி தெரியும்? இயேசுவை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? இயேசுவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சில முக்கியமான காரியத்தை நீ தெரிஞ்சுக்கினா தான் அந்த இயேசுவை பற்றி தெரியும். இல்லைன்னு சொன்னால் இந்த இயேசுவை பற்றி யாருக்கும் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், ஒருவேளை விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வேதத்தை புரிந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால், அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இல்லாவிட்டால் நீங்கள் நான் மரித்து போனவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரமே நாம் ஜீவன் உள்ளவர்கள். கிறிஸ்து நமக்கு இல்லாவிட்டால் நாம் மரித்தவர்கள். மத்தேயு 8:22 நீங்கள் நான் வாசிக்கிறோம், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். அது யார் மரிச்சு? அவன் மரித்தது. எவனுக்குள் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவன் செத்தவன். பெர்னாட் ஷா சொல்கிறாரு, நிறைய பேர் 40 வயசு செத்துறானா, அவன் கல்ற வந்து சேர்றதுக்கு தான் 70 வயசு 80 வயசு ஆகுதுங்களாம். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ அறியாதலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போதகர்கள் பேர், கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர், கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர். கிறிஸ்துவை மட்டும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வாழ்க்கையே வித்தியாசமாகத்தான் இருக்கும். பெர்னாட் ஷா சொல்லும்பொழுது இப்படிதான் சொல்லுகிறார், மனிதர்கள் 40 வயதில் மரித்து போய் விடுகிறார்கள். ஆனால் கல்லறை வந்து சேர்வதற்கு கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. காரணம் என்ன? அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லையோ, எவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இல்லையோ, அவர்களால் மரித்து போனவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ பின்னாடி வா என்று சொல்லி சீசனிடத்தில் சொன்னார். ஆனால் இன்னும் சீசன் பாருங்க, நான் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா, இல்லை என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொருத்த வந்து கேட்கும்போது சொன்னார், எப்பா நரிக்கு குழிக்குது, மனுஷனுக்கு கூடுக்குது, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிய இடமில்லை. நரிக்கு குழி இருக்கிறது, பறவைக்கு கூடு இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, எதற்காக அதை சொன்னார் என்றால், அந்த சீசன் இயேசு கிறிஸ்துவுக்காக வரவில்லை, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல வரவில்லை, அவன் வயிற்றை நிரப்புவதற்கு வந்தான். ஆனால் உண்மையான ஒரு சீசன் உண்மையிலே அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் வந்தான். இப்படி தான் உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். தன் வயிற்று பிழைப்புக்காக இருக்கிற ஊழியக்காரர்களும் உண்டு, சத்தியத்திற்காக இருக்கிற ஊழியக்காரர்களும் உண்டு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம்? வேதவசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
7வது வசனத்திலே சொல்லுகிறது, 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் நிலைத்திருந்தார், எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எப்படி இருந்தாரா? அற்புதமான ஒரு வசனம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் அவர் குணமாக்கி வாழ வைத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரை போல வாழ விரும்புகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். அவரை போல வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது அவரை அறிந்தால் மாத்திரமே அது நமக்கு தெரியும். அவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? இப்போ அதான் கேள்வி. அவருக்கு தெரியுமா? இவ்வளோ சொல்லிட்டேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். இப்போ படிக்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அவர் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் என்று சொல்லுகிறது. அப்படியானால் அவர் யார் தெரியும் என்று சொல்லுகிறார்களோ, அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி நடந்தார் என்பவனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அழகாக சொல்ல பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் என்ன, எப்படி வல்லமை எப்படிக்குது, அபிஷேகம் எப்படிக்குது. அப்படி பண்ணதுனால அவர் என்ன பண்ணார் பாருங்கள். 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று குணம், இன்னொன்று வரம். 2த்தையும் செய்கிறார். பாருங்கள் என்ன சொல்லுது பாருங்கள். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இதாங்க உண்மை. அவர் கூட இருந்தார்னா நல்ல குணமும் இருக்கும், நல்ல வரமும் இருக்கும். பிசாசு கூட இருந்தால் நல்ல வரம் இருக்கும், ஆனால் நல்ல குணம் இருக்காது. ஆண்டவரோடு இருந்தால் ரெண்டுமே இருக்கும். நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல வரங்கள் இருக்கும். இதை வச்சு அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். ஒருத்தர் ஒரிஜினலாக டூப்பா என்றது எப்படி அறிஞ்சிக்கிறதுனாக்கா இதை வச்சு அறிஞ்சிக்கலாம். வரம் வாங்கினவன் வயிற்று பொழப்புக்காக வாங்கிட்டு வந்தவன், நல்ல குணங்களோடும் வரங்களோடும் வந்தவன் இயேசுக்காக வாழ வந்தவன். இதை வச்ச ஒரு பாஸ்டர் நல்ல பாஸ்டா இல்லை கள்ள பாஸ்டான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசியா இல்லை கள்ள தீர்க்கதரிசியாக தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ கேட்குறேன், இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது ஒரு காமன் ஃபேக்டர்ஸ், பொதுவான காரணி. ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று உண்டு. அது என்ன என்பதை நீங்கள் நானும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான், நல்லா கவனமாக பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததை விட இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 1 யோவான் 2:3 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அதே 1 யோவான் 3:6 வாசிக்கிறேன் பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. தெரியுமா ஐயா சாமியா? கேட்பாருங்க இப்போ பாஸ்டர்ஸ்களை. ஆண்டுடைய 10 கற்பனை எவனுக்கு தெரியுதோ அந்த குணாதிசயங்கள் தான் இயேசு.
அந்த இயேசுனா அந்த 10 கற்பனை தான். அந்த 10 கற்பனைக்குள்ளே தான் அவரை பார்க்கணும். அந்த 10 கற்பனை அவருக்குள்ளே எவன் பார்க்குறானோ அவருடைய குணத்தை பார்த்தா தான் அவரை தெரியும். நம்ம ஆட்களுக்கு சத்தியத்தை தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடையாது. அதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். 10 கற்பனையை அதில் ஒன்றை நாம் கிள்ளி தள்ளினாலும் இயேசுவை நமக்கு தெரியாது. அதை ஒன்று எடுத்து போட்டாலும் அவர் நம் பங்கை எடுத்து போட்டு விடுவார். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயரை கிறுக்கி போட்டுருவார். 10 கற்பனை தெரியாதவனுக்கு இயேசு இல்லை, இயேசுவையும் தெரியவில்லை என்பது தான் அர்த்தம். அவன் பொய்யன், அவனுக்குள் சத்தியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அவன் பொய்யுக்கு பிதா கூட சேர்ந்தவனுக்கு சமம். அவன் உள்ளத்தில் சிங்காசனம் சாத்தானுக்கு, வாயில இயேசுவுக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்குள் இருக்கிறவன் பாவம் செய்கிறதில்லை, அவரை காணவும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர் என்று சொல்லி அவரை தெரியாமல் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அவருக்குள் அவன் நிலைக்கவில்லை என்று அர்த்தம், அவனை காணவில்லை என்று அர்த்தம், அவன் பாவம் செய்கிறவன் என்றும் அர்த்தம். அப்படியானால் இயேசுவை தெரியும், இயேசுவை அறிவேன் என்று சொல்வது பெரியதல்ல. சாத்தான் கூட ஒரு முறை ஒருவன் பிசாசை விரட்ட போகும்பொழுது, நான் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார் என்று பிடித்து கொண்டது. அதே போல தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள். ஆனால் இந்த நாட்களிலே சாத்தான் பிடிப்பதில்லை. காரணம், அவன் உஷாராயிட்டான். இப்போ நீங்களும் நானும் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விட்டுரு, அவனை அறுக்காத, விட்டுரு. அவன் சொல்கிறாரு, ஐயா பயிரும் களையும் ஒன்றாக இருக்கிறது, அறுக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது, இப்போ அறுக்காத, விட்டுரு, ஏன்னா நீ பயிரே சேர்த்து அறுத்துருவேன். ஒரு நாள் வரும், அப்புறம் 2 அறுக்கும் போது 2 பிரித்துருவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ கடைசியில் விட்டுட்டார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கட்டும், பாவம் செய்கிறவன் பாவமே செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவங்க இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். பிரியமானவர்களே, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் வாழ்ந்தபடியே அவர்கள் வாழ வேண்டும். அப்படியானால் ஆண்டவரிடத்தில் என்னை தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே உண்மை என்று சொல்லுகிறவனுக்கு 10 கற்பனை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மனுஷன் மறக்கக்கூடாதுன்னு தான் விரலே 10 வச்சார், கால் விரலையும் 10 வச்சார். இதை பார்த்தாலே அவனுக்கு தலை ஓடலை, கீழே பார்த்தாலே தலை ஓடலை. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். அந்த 10 கற்பனை மனிதன் மறக்கக்கூடாது என்று அழகான 10 விரல்களை ஆண்டவர் காட்டினார். ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுக்கு அந்த 10 கற்பனையை பார்த்தாலே ஆகிறதில்ல. 1950 வரைக்கும் 10 கற்பனை இல்லாத சபையே இல்லை. ஆனால் 1950க்கு பிறகு 10 கற்பனை வைத்திருக்கிற சபை ஒன்று கூட இல்லை. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால், இயேசுவை யாரும் பின்பற்றுவதில்லை. இயேசு பிடிக்கும், ஆனால் 10 கற்பனை பிடிக்காது. அந்த காலத்தில் யூதருக்கு 10 கற்பனை பிடிக்கும், இயேசுவை பிடிக்காது. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை பிடிக்குமா? இயேசுவை தெரியுமா? இயேசுவை அறிந்திருக்கிறோமா? எப்படி அறிந்திருக்கிறோம்? எவன் ஒருவன் அவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறானோ அவனால் மட்டுமே இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இயேசுவை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு எத்தனையோ கொடுமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன் தாயும் தன் தகப்பனையும் அவள் கனம் பண்ணுவதே கிடையாது. தன் தாயும் தன் தகப்பனையும் அவர்கள் கனம் பண்ணுவதே கிடையாது. காரணம் என்ன? தன் தாய் பற்றியும் தன் தகப்பனை பற்றியும் அவருடைய உழைப்பு பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவருடைய தியாகத்தை பற்றியும் அறியாத நன்றி கெட்ட பிள்ளைகள். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, தன் தாயை பரியாசம் பண்ணி தன் தகப்பனை அலட்சியம் பண்ணுங்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று நீதிபதிகள் 20:20 வாசிக்கிறோம். தன் தாயை அலட்சியம் பண்ணி தன் தகப்பனை பரியாசம் பண்ணுகிற அவர்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று சொல்லுகிறது. நீதிபதிகள் 30:17 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன் தகப்பனை அலட்சியப்படுத்தி தன் தாயை கனம் பண்ணாமல் போகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சு தின்னும் என்று சொல்லுகிறது. அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அறியவில்லை, ஆகவே தான் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அதே போல யார் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேன்மையான தெய்வத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போவார்களானால்
அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளபடி அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாயில் என்ன வருது? தன்னை போல பிறனை நேசு என்று சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு என்று சொன்னார். 10 கற்பனை 2 கற்பனைகளை முடித்து விட்டார் என்று சொல்வார்கள். கேட்டால் அந்த 10 22 38 40 வரைக்கும் காட்டுவாங்க. ஆனால் இவைகளில் தான் தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்கிறதுன்னு காட்டுங்களேன், அதை மறந்துடுவானுங்க, விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னும் சொன்னார், அந்த 2 கற்பனை ஒரே கற்பனையில் வச்சுட்டார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தை படித்து பாருங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளில் பிறப்பதே அன்புன்னு 1லே வச்சுட்டு போயிட்டார் பவுல். இப்போ என்ன சொல்லுவாங்க? அப்படியே தொடர்ந்து கீழே படித்து பாருங்களேன். கற்பனை யாருக்குன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும். யாராலையும் ஏமாற்ற முடியாது. பூசணிக்காய் எவ்வளோ நாள் சோத்து உள்ள வச்சு மூட முடியும்? சத்தியத்தை எவ்வளோ நாள் பூமியில் பச்சு வைக்க முடியும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியம் மேலே வரும். பிரியமானவர்களே, உண்மை ஒரு நாள் மேலே வரும். வராவிட்டாலும் சரி, மனிதர்களுக்கு வராமல் போகலாம். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது 10 கற்பனையை வைத்து தான் நியாயம் தீர்ப்பார். என் குணம் இதுதான். அதனால தான் சாத்தானுக்கு பிடிக்கல. இவர் குணத்தை எனக்கு காமிச்சு இதில் நடக்க சொல்லி சொல்கிறதுக்கு இவர் யாருன்னு நினச்சான். அதே போல் சாத்தான் கொடுக்குற நண்பர்களுக்கெல்லாம் பிடிக்காது. இந்த 10 கற்பனை வச்சு நடக்கிறதுக்கு எவன் செய்வான்? இதை யாரால் கடைப்பிடிக்க முடியும்? சொல்கிறான், கேட்பாருங்க. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர்கள் சாத்தானின் சொந்தக்காரர்கள், தெய்வத்தின் எதிராளிகள். இதை வைத்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அறிந்த நாம் எப்படி இருக்கிறோம்? 4 கற்பனை மனிதனுக்கு மனிதன், 6 கற்பனை தெய்வத்துக்கு மனிதனுக்கும். அந்த மனிதனுக்கும் மனிதன் எப்படி இருக்கிறான், தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் எப்படி இருக்கிறான், நீங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அநேக நேரத்தில் சொல்லுவோம், நான் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெய்வத்துக்கு உண்மையாக இருந்தால் போதும். அப்படியா? அடுத்த பிரசங்கத்தில் அதை குறித்து நாம் தியானம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஜெபம் செய்வோம். நேசமுள்ள பிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி சுவாமி. எங்களோடு பேசினீர். நன்றி ராஜா. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். உம்மை அறிந்த நாங்கள் உம்மை போலவே நன்மை செய்கிறவர்களாய், உம்மை போலவே பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வலம் வர எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை போலவே பரலோகத்துக்கு வருகிறவர்களாய் எங்களை மாற்றும். உம்மை போலவே பிதாவை மகிமைப்படுத்தினது போல நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.